10 தோல்வி பழனிசாமியின் பேரே இருக்கு. 10 தோல்வி பழனிசாமியின் பேரே இருக்கு. 5 ஆறுமுகம் மாதிரி. உண்மையாவே அவர் பேரை 10 தோல்வி பழனிசாமி தான் சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா இதுக்கு அப்புறமும் இந்த நாடாளுமன்றத்திலையும் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு தேர்தல் அதிமுக இப்படி ஒரு தோல்வியை வரலாறுல சந்திச்சதே கிடையாது. இப்படி ஒரு தோல்வியை சந்திச்சது இல்லை. அப்ப எடப்பாடி பழனிசாமி மிக சிறப்பாக அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதனால இருக்கிறத பிடிச்சாதான் கட்சி ஆளுங்களை தக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, அவர் ஆட்சியை பிடிக்கணுன்றது முயற்சிக்குள்ள போகவும் மாட்டார். ஏன் அப்படின்னா, ஒருவேளை ஏடிஎம்கே இப்ப ஆட்சியை பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம பாஜக கூட்டணியில இருக்கவங்க என்ன செய்வாங்க? ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்க நடத்திக்கோங்க, நீங்க தான் முதலமைச்சர், நீங்க நடத்திக்கோங்கன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு பெருந்தன்மை கிடையாது. இப்போ இதுல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல. ஆமா, ஒரு கூட்டணின்னு வரும்பொழுது இல்ல யார் அதுல தலைமை, அது ஒண்ணு இருக்குல்ல. அதாவது நான் தான் இதுல தலைமை ஏற்க போறேன், எங்களோட கூட்டணி நீங்களாம் வரீங்க அப்படின்னா அதிமுகவோட நாங்க தான் தலைமை, நீங்க பிஜேபி நீங்க கூட்டணி வாங்க, டிடிவி நீங்க வாங்க, அன்புமணி நீங்க வாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அதானா? இல்ல, அந்த கூட்டணியை ஒருங்கிணைக்கிறதே பாஜக தான். அப்ப இவங்க தலைமை இல்ல, இவங்க தலைமையே கிடையாது. நீங்க வந்து எடப்பாடி யாரு? அப்போ அதான் இங்க கேள்வி. சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி தான். ஆனா டெபுட்டி சிஎம் பாஜக குவாட் பண்ணும். எங்களுக்கு டெபுட்டி சிஎம் கொடுக்குறீங்களான்னு இங்க கொடு அப்படி கேட்கும். கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? யாரு டெபுட்டி சிஎம்? அவங்க தமிழ்நாட்டில் இருக்க யாருக்குமே பாஜகவில் சீட்டு கிடைக்காது. நீ அங்க இருக்க பியூஷ் கோயஷோ இல்லை யாரோ ஒரு ஆளு, யாரையா ஒரு ஆளு தூக்கிட்டு வந்தா இங்க போடுவாங்க டெபுட்டி சிஎம்மா. அப்படிதான் போடுவாங்க. நீங்க இங்க இருக்க ஆளெல்லாம் போடுவாங்கன்னா நம்ம நினைச்சு கூட பார்ப்போம், வாய்ப்பே இல்லை. ஆமா, அதனால எடப்பாடி பழனிசாமி அதை பார்த்துட்டாரு. எப்படி நம்ம ஜெயிச்சா இவங்க வந்து டெபுட்டி சிஎம் கேட்பானுங்க. என்னன்னு சொல்லி கேட்பாங்க, நீயா கூட்டணி ஒருங்கிணைச்ச? நீ 7.5 எழுத்து வச்ச அன்புமணியை கூப்பிட்டு வந்திருக்கோம், நீ பஞ்சாயத்து இழுத்த டிடிவியை கூப்பிட்டு வந்திருக்கோம், நீ உரண்டை இழுத்த சசிகலாவை கூப்பிட்டு வந்திருக்கோம், நீ இப்படி சண்டை இழுத்த இவரை கூப்பிட்டு வந்திருக்கோம், ஓபிஎஸை கூப்பிட்டு வந்திருக்கோம், எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கோம். அது மட்டுமா, நீ வந்து எல்லா திட்டின எங்கள் அண்ணாமலையை பக்கத்தில் உட்கார வச்சிருக்கோம், நாயனா நாகேந்திரனுக்கும் உனக்கும் பஞ்சாயத்து கூப்பிட்டு வந்திருக்கோம் இப்படின்னு சொல்லி எங்களால் தான் வெற்றி, எங்களால் தான் வெற்றி, தேமுதிக கூட நீ விட்டு வச்சியா பாரு, தேமுதிகாவை நாங்கள் உள்ளே கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி டெபுட்டி சிஎம் வாங்கிடுவாங்க. தேமுதிக தான் வரலையே, வந்துடும். இப்போ ஈஷா யோகா மையத்தில் பிரேமலதாவும் எஸ்பி வேலுமணியும் பார்த்து பேசிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல். எப்படி வந்துருவாங்க? ஓ, நீங்க அப்படி ஒரு கணக்கு சொல்றீங்க. வந்தாரு கரெக்ட், வந்துருவாங்க. இவங்க மேடமும் போயிட்டு அவங்க வந்து பக்தியில மூழ்கிற மாதிரி நம்ம நினைச்சிருப்போம். 2 சீட்டு பிளஸ் ஒரு ஸ்வீட் பாக்ஸ், ஓகே, நோ அப்படின்னு அது ஒரு டீலிங் போயிருக்கும். அந்த இடத்துல 2 சீட்டு பிளஸ் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இனிமையா இருக்கணும். ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் போது நான் சொல்றேன் வேற ஸ்வீட் பாக்ஸ்